அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் மூதுரையில் ஒரு நல்ல பாடல் பாடியிருக்கிறார். அண்ணன் தம்பி உறவை பற்றி சொல்லுகிறார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணித்தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. உடலில் தோன்றிய நோயே அந்த உடலை கொல்லுகிறதா. உடம்பில் தான் வியாதி வருது, நம்ம உடம்புலே தோன்றி நம்ம உடம்பை அழிக்கிறது. உடலில் தோன்றிய நோயே உடலை கொல்லுகிறது. அதுபோல நம் கூட பிறந்தவர்கள் எல்லாம் உதவி புரியும் சுற்றத்தினர் என்று எண்ண வேண்டாம். அண்ணன் தம்பி நம்ம சொந்தம், நம்ம தம்பி, நம்ம அண்ணன் எண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்படி இருக்குதா அந்த உலகம். கூட பிறந்தவர் உதவி புரியும் சுற்றத்தவர் என்று எண்ண வேண்டாம். எங்கோ மலையில் பிறந்த மலையில் உள்ள மூலிகை நம் உயிரை காப்பாற்றும். உடம்பு சரியில்லைன்னா மலையில் போய் மூலிகை எடுத்துகிட்டு வந்து நம்ம உயிரை காப்பாற்றுவாங்க. எங்கோ மலையில் தோன்றிய மூலிகை நம் உயிரை காப்பாற்றும். அதுபோல முன்பின் அறிமுகம் இல்லாதவர் கூட நமக்கு உதவி செய்யக்கூடும். முன்ன பின்ன தெரியாது, அவன் உதவி பண்ணுவானா. நம்ம கூடவே பிறந்திருப்பான், அவன் நமக்கு துன்பம் விளைப்பானா. எப்போ ஒழிவான் அண்ணன், எப்போ ஒழிவான் தென்னை, எப்போ காலி ஆகும்னு பார்ப்பானா தம்பி. அண்ணன் தம்பி உறவு பற்றி ஔவையார் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சான்றோர் பெருமக்களே, ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் பங்கு பிரிக்கிறப்போ தம்பிக்கு உதவாத நிலத்தெல்லாம் கொடுத்துட்டான். அதில் ஒன்றும் விளையாது. நல்ல நிலமெல்லாம் இவன் வச்சுக்கிட்டான். தண்ணி உள்ள கிணறெல்லாம் இவன் வச்சுக்கிட்டான். பாறை கிணறு, தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தம்பி கொடுத்துட்டான். 10 வருஷம் பொறுத்து அண்ணன் சாக கிடக்கிறான். அப்போ சொன்னான், என் தம்பியை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது. அவங்ககிட்ட நான் செஞ்ச தப்பு பொறுத்துக்குப்பா அப்படின்னு நான் கேட்கணும் போல் இருக்குது. என் தம்பியை கூட்டிகிட்டு வாங்கன்னா தம்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ சொன்ன அண்ணன், தம்பி பங்கு பிரிக்கிறப்போ பயனில்லாத நிலத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்டா, தண்ணி இல்லாத கிணத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்டா, அது பொறுத்துக்கப்பா, எனக்கு தப்பாக நினைக்காது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தம்பி சொன்னான், அண்ணா நீங்கள் கூட பொறுத்துக்கணுண்ணா, அப்படிலாம் பண்ணிங்களேன்னு நான் தான் உங்கள் சாப்பாட்டில் விஷம் வச்சேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாவ போகிறேன்னா. அண்ணன் தம்பி உறவு. நன்றி, வணக்கம்.